பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வளித்து உலகெல்லாம் காப்பதற்காய் மறையளித்த இணையில்லா வல்லவனாம் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். ஷவ்வால் சந்தோஷம் எனும் நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று புத்தாடை அணிந்து புதுமணம் பூசி பாசத்தோடு சேர்த்து பலகாரங்களையும் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்து உவகை உற்றிருக்கும் இந்த வேளையில் நாமும் சிறப்பு கலந்துரையாடல் மூலமாக உங்களை எல்லாம் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சரி, ஒரு மாத காலம் நோன்பிருந்து பல தியாகங்களை செய்து மக்களுக்காக ஏனையோருக்காக நாங்கள் மாறி வழங்கி இன்று பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாக. இன்று இந்த பெருநாள் தினத்திலே பெருநாள் அதே போல எங்களிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கின்ற நோன்பு சம்பந்தமாக அந்த ரமலான் மாதம் சம்பந்தமான ஒரு மீள்பார்வையை செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த ஷவ்வால் சந்தோஷம் சிறப்பு கலந்துரையாடலிலே எங்களோடு வந்து இணைந்திருக்கின்றார் இன்றைய இந்த பெருநாள் தினத்திலே ஷேக் அஹமத் யாசிர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். நேயர்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய ஈத் முபாரக் நோன்பு பெருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இந்த வேளையிலே நாங்கள் நோன்பை கடந்து விட்டோம் அல்லது நோன்பு எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறையும் அந்த நோன்பை அடைந்து கொள்வதற்கான பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துவா பிரார்த்தனைகளோடு நிகழ்ச்சிக்குள் வரலாம். இந்த ரமலான் மாதம் என்பது புனிதமும் அருளும் மகத்துவமும் மிக்க மாதம் என்பதிலே ஐயப்பாடு இல்லை. அதிலே இருக்கின்ற அந்த மாதத்திலே இருக்கின்ற புனிதத்தன்மையை உணர்ந்து நாங்கள் எங்களுடைய செயல்களை எல்லாம் மாற்றி அமைத்து மனித புனிதர்களாக மாறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் ரமலானை நாங்கள் கடந்து வந்திருந்தாலும் அல்லது ரமலான் எங்களை விட்டு கடந்து சென்றிருந்தாலும் அந்த ரமலானிலே பெற்ற பாடங்களையும் பயிற்சிகளையும் நாங்கள் சதா காலமும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதே ஒரு உண்மையான மூமினுடைய முஸ்லிமினுடைய கடமையாகவும் கடற்பாடாகவும் இருக்கிறது. அந்த வகையில் இன்றும் கூட நாங்கள் பெருநாள் சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்கு முன்பு எங்களோடு இருந்த ஒரு மிகப்பெரிய விருந்தாளி ஒரு உறவாக இருந்த அந்த நோன்பு பற்றி அந்த ரமலான் மாதம் பற்றி நாங்கள் பேசுவோம். ஷேக், இந்த ரமலான் நோன்பு என்பது எங்களுக்குள்ளே பல ஆன்மீக லௌகிக ரீதியான மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஒரு மாதமாக ஒரு காலமாக இருக்கிறது இல்லையா? அதனுடைய தாக்கம் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கிறது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபா வஸ்ஸலாத்து அலல் முஸ்தஃபா. ஷவ்வால் சந்தோஷம் என்ற நிகழ்ச்சி கூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரம் இன்றைய நாள் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் ஈத் முபாரக். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் ஸாலிஹல் அமால். பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நானும் உங்களோடு கலந்து கொள்கின்றேன். அன்பின் சகோதரர்களே சகோதரிகளே, உண்மையில் கடந்து சென்ற அந்த மாதம் அது பற்றி மீட்டி பார்க்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆன் ஏன் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றது என்பதை சற்று ஞாபகிப்பது பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவின் 183வது வசனம், பல தடவைகள் மீட்டப்பட்ட அந்த வசனம், அதனை இப்போது பார்க்கின்ற போது புலகாங்கிதம் அடைகின்றேன். ஏனென்றால் அந்த வசனம் இப்படி சொல்கின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் தக்குவா உள்ள மனிதர்களாக இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. இப்போது இன்றைய நாள் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நோன்பை நோற்று ஒரு வித்தியாசமான மாற்றத்திற்கு ஆளாகி இருக்கின்ற மனிதர்களாகத்தான் நானும் நீங்களும் இருக்கின்றோம். அந்த வசனம் எதிர்பார்த்த தக்வா எமக்குள் ஏற்பட்டிருக்கின்றதா? நாங்கள் இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாறி இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கின்ற போது நிச்சயமாக பலரிலும் பல்வேறுபட்ட வித்தியாசமான தரங்களில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் நோன்பு எமக்குள் ஏற்படுத்திய மாற்றங்களை நாங்கள் இன்றைய நாள் இந்த கலந்துரையாடலில் தொடராக பார்க்க இருக்கின்றோம். ஆரம்பத்திலேயே உள்ளொரு முக்கியமான விஷயம்தான் குர்ஆனுடனான உறவு நோன்பில் எமக்கு ஏற்பட்ட மிகவும் அற்புதமான ஓர் விளைவு. ஏனென்றால் இந்த மாதம்தான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதாக அல் குர்ஆன் எமக்கு பறைசாற்றுகின்றது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான்.
இந்த மாதம்தான் குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டது, அது நன்மையையும் தீமையும் உங்களுக்கு பிரித்தறிவிக்கின்றது என்று அந்த மாதத்தில் நீங்கள் பிறையை கண்டால் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் குர்ஆன் நமக்கு ஏவி இருக்கின்றது அல்லவா. அந்த வகையில் நோன்பு நோற்றுவோம், குர்ஆனோடு நேரம் கடத்தினோம், அழகானதொரு வாழ்க்கையை நோக்கி நகர முடியுமாக இருந்தது. எல்லோரும் தொழுகையின் பாலும் மஸ்ஜிதின் பாலும் விரைந்து சென்றோம். பல்வேறுபட்ட ஆன்மீக ரீதியான மாற்றங்களை எமக்குள் ஏற்படுத்த எல்லோரும் முயற்சி செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாற்றங்கள் நிச்சயமாக பலரிலும் பல்வேறு விதங்களிலும் தாக்கம் செலுத்தி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த ரமலானிலே நாங்கள் எடுத்திருக்கின்ற பயிற்சிகளை, ரமலானுடைய வழிகாட்டல்களை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதுதான் சிறப்பு இல்லையா ஷேக்? ஆமாம். அந்த வகையில் இந்த ரமலான் மாதம் என்றதுமே எல்லோருமே